நான் தான் கடைசி அசிஸ்டன்ட் டைரக்டராக 25லேருந்து நான் ஒரு படம் பண்ணேன் வந்துட்டு தனியாக டைரக்டராக மிஸ்டர் கிரிக்கெட்னு சொல்லி சாரு தான் வந்து ஆண்டகனிஸ்டாக அதில் நடித்தார். அவரோட கடைசி படமும் இதுதான். 6 மாதத்துக்கு முன்னாடி பழமுதிர் சோலையில் பார்த்து என்னடா எப்படி இருக்க அப்படின்னாரு. என்னெல்லாம் தெரியுதா யாருன்னு தெரியுதா மறந்துட்டீங்களா அப்படின்னாரு. சார் இல்லை சார் பார்க்குறது கஷ்டமாக இருந்துச்சு இப்படி என்ன கஷ்டம் என்னான்னு சொன்னோன்னே அப்புறமா கொஞ்ச நேரம் தான் பேசணும். பேசிட்டு சரி வா வீட்டுக்கு வா நான் கூப்பிட்றேன் வா நம்ம அடுத்து ஒரு படம் பண்ணுவோம் வா ஒரு டிஸ்கஷன் 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்னார் சார். 3 மாதத்துக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்காரு. ஜெயராஜ் சார்கிட்ட சொல்லியிருக்காரு. மதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். போனால் வீட்டில் அவ்வளோ இருந்தார். என்ன பேசுறது அப்படியே நான் வெளியில் வந்துட்டேன். ஒரு 6 மணிக்கு வந்து சீமான் சார் ஃபஸ்ட்டு வந்துட்டார். வந்துட்டு இப்படி பிடிச்சிட்டு அப்படி போயிட்டார். அவர் சார் அப்படியே ஐஸ் பாக்ஸில் வைக்கும்போதெல்லாம் அவருக்கு இந்த உலகத்தை விட்டு நான் கூட இருந்தேன் எனக்கு தெரியும். அவர் எப்போ தூங்கும் போதும் எந்திரிக்கும் போது சொல்லுவார் பயமாக இருக்குடா அந்த உலகத்தை விட்டு நான். நிறைய பேர் சொன்னாங்க அவர் கடைசி டைமில் பார்த்துக்க ஆள் இல்லை, அவர் இறந்ததே யாருக்கும் தெரியல அப்படின்ற. அப்படிலாம் இல்லை சார், அதெல்லாம் நம்ம ரூமர்ஸ். சில கட்சி வந்து போலீஸை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ரஜினி சார் வந்து ட்வீட் போட்டிருந்தார். அதுக்கு சார் அடுத்த நாள் வந்து பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிட்டார். ப்ரெஸ் மீட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் பிரிக்கிலேருந்து வீட்டுக்கு வந்தோம். எல்லோரும் வெளில இருக்குன்ட்டார். நானும் அப்புறம் கூட 2 பேர் இருந்தோம். ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டார் சார். அந்த வார்த்தை தப்பாக சொல்லிட்டனோ, இது காயப்படுத்தணும்ல, அவரை கஷ்டப்படுவார்ல, என்ன பண்ணுறது வந்துட்டு சார் அழுதுட்டார். நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர். இந்த வார்த்தை ரொம்ப. அப்புறம் ரஜினி சார் பொலிட்டிக்கலில் வர்றத டைம். சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஓகே, ரீசெண்டாக பாரதிராஜா அவர்களுடைய மறைவு வந்து எல்லாருக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவர் இறப்பு குறித்தே வந்துட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்களை கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பட் அவருக்கு துளியும் சம்மந்தம் இல்லாதவங்களாம் கூட அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அவர் கூடவே நீங்கள் இருந்தீங்க, அவரோட ஒரு இயக்கத்துலேயுமே உதவியாளராக அவர் கூடவுமே ட்ராவல் பண்ணிட்டுருந்தீங்க. நீங்கள் சொல்லுங்கள், என்ன தான் ஆச்சு பாரதிராஜா அவர்களுக்கு? ஹெல்த் இஷ்யூஸ். மனோஜ் சார் போனதுலேருந்து அதுலேயே அவர் உடஞ்சிட்டார். அதுலேருந்து திரும்ப மீண்டும் வருவாங்கன்னு நினச்சோம். கஷ்டம். லாஸ்ட் 1 இயராகவேவா? 1 வருஷமா. ஓகே, இப்போ பாரதிராஜா சார் கூட இப்போ அவர் எந்த வீட்டில் இருந்தார், எங்கே இருந்தார்? நீலங்கரை வீட்டில் இருந்தார். நீலங்கரை வீட்டில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அவர் கூட? அம்மா தான் கூட இருந்தாங்க. ஜனனி மேம் வந்து வந்துட்டு பார்த்துட்டு போவாங்க. அவங்களும் கூட தான் இருந்தாங்க, ஃபுல் டைம் இருப்பாங்க. மந்த்லி ஒன்ஸ் அவங்க மலேசியா போயிட்டு வந்து பார்த்துப்பாங்க, கூட தான் இருப்பாங்க அவங்க பொண்ணு. ஓகே, மற்றபடி மருமகள் அவங்களாம் வேறு வீட்டில் இருந்தாங்களா? அவங்க ஹாரிங்டன் ரோடில் தானே இருக்காங்க. ஓகே, அவங்க அப்போ இருந்தே அங்கே தான் இருக்காங்க. சாருக்கு மட்டும்தான் நீலங்கரை வீட்டில் இருந்தார் முன்னாடி பாஸ்டில். ஓகே, இப்போது நீங்கள் வந்துட்டு அவரோட எப்போலேருந்து இருக்கீங்க அவர் கூடவே? நான் 2017 ஜாயின் பண்ணேன் அசிஸ்டன்ட் டைரக்டராக. ஆமாம், அசிஸ்டன்ட் டைரக்டராக. நான் வந்து எங்கள் காலேஜ் பிஸ்காம் முடிச்சுட்டு முருகா சார்கிட்ட சேர்த்து வர சொல்கிறதுக்காக நான் எங்கள் அப்பாவை கூப்பிட்டுட்டு போனேன். எங்கள் அப்பா வந்து சார்கிட்ட முன்னாடி வேலை செஞ்சார், பாரதிராஜா சார். ஆமாம், அப்போ தான் நான் பிறந்து எனக்கு பேர் வந்து மனோஜ்னு வச்சாங்க, சார் வச்சார். ஓ, உங்கள் பேர் மனோஜ்? மனோஜ் என் பேர். அப்போது ஐ மீன் மனோஜ் சார் அப்போ பிறந்திருந்தாரு, அவருக்கு பேர் வச்சாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் மனோஜ் என்ன? எங்கள் அப்பா கொண்டு போய் காமிக்கும்போது என்ன பேர் வைக்கணும்னு கேட்கும்போது சார் வந்து மனோஜ் சார் பேர் வச்சாங்க. ஓகே, எதனால சாருக்கு அந்த மனோஜ் அப்படின்ற பேரில் அப்படி ஒரு பிடிப்பு? ஆக்டர் மனோஜ் சார். ஓகே, பாலிவுட்டில். சார் அவரோட ஃபேன், அவங்களுக்கு வச்சு அது அப்படியே அதே மாதிரி எனக்கு வச்சு. ஆனால் எனக்கு வந்து மனோஜ் சார் பேர் தான் வச்சாங்க. ஓகே, டன். இப்போது அசிஸ்டண்ட்டாக நீங்கள் போயிட்டு பாரதிராஜா சார்கிட்ட சேரணும்னு சேர்ந்தீங்களா இல்லை? நான் வந்து டாக்குமெண்ட்ரியில் வந்து எனக்கு சார் தான் அவார்டு கொடுத்தாரு. ஓகே, காலேஜ் டாக்குமெண்ட்ரின்னு பண்ணுவாங்க. சார் வந்து என்னை வீட்டில் வந்து பாடுறா. நானும் சாரும் நீலங்கரை தான், எங்களுக்கு ஒரு 6 வீடு தள்ளி தான் சார். ஓகே, நானும் எல்லா வாட்டியும் ஏதாவது ஃபங்க்ஷன்னா போய் பார்த்துறது, அதை போய் அடிக்கடி போய் பார்த்துட்டு வர்றது மாதிரி தான் இருந்தோம். வந்து பார்த்துட்டு என்ன பண்ண போகிற இப்போ அப்படின்னு கேட்டார். சார் முருகா சார் விஜய் சார் வச்சு நெக்ஸ்ட் படம் பண்ண போகிறார் சார். அந்த டைமில் சர்க்கார். அது இப்போ டிஸ்கஷன் போயிட்டுருக்கு சார். அப்போ வந்து மெர்சல் ரிலீஸ் ஆக போது போயிட்டு சார்ன்னு சொன்னார். சார் என்னடா
நான் ஒரு படம் பண்ண போகிறேன், நம்ம வேலை செய்யலாமா அப்படின்னு கேட்டார் சார். ஓகே. ஆமாம். அப்புறம் என்ன அதில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே சார் கூடயே ட்ராவல். ஓகே. அப்போ அவர் என்ன படம் பண்ணிட்டு இருந்தாரு? அப்போ வந்து ஓம் சொல்லி டைட்டில் இப்போ மீண்டும் ஒரு மரியாதைன்னு ரிலீஸ் ஆச்சு. அது ஒரு பாதி ஆல்ரெடி ஷூட் முடிச்சு பாதி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இன்னொரு கொஞ்சம் பாதி ஒரு 12 நாள் ஷூட் அதில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 2000 நோட்டு செல்லாதுன்னு சொன்னாங்க. அதை வச்சு பேஸ் பண்ணி ரத்னகுமார் சார் ரைட்டிங்கில் ஒரு படம் ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. அதில் ஃபுல்லாக ஸ்கிரிப்டில் வேலை செஞ்சு அதில் ஷூட்டில் நான் வேலை செஞ்சேன். அதில் ஓகே. அந்த படம் ஆனால் மெட்டீரியலைஸ் ஆகலையா? ஃபுல் முடிஞ்சிருச்சு. அது ஒரு 12 நாள் ஷூட் முடியும் போதே சார் அந்த படத்தை அப்படியே இது பண்ணிட்டார். ஓகே. அது அப்படியே இருக்கு, ஒன்று எடிட்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இது பண்ணார்ல, ஐ மீன் ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணாங்க, ஆந்தாலஜி பண்ணாங்க. ஆந்தாலஜி அது ஒன்று பண்ணாங்க. தியாகராஜகுமார் சார் ரைட்டிங்கில் சார் பண்ணார், டைரக்ஷனில். ஓகே. கிஷோர் சார் எல்லாரும் அதை நடிச்சு. இப்போது நீங்கள் ஏஆர் முருகதாஸ் அவர்களோட சேர்த்தோட சொல்லி நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டிருக்கீங்க அப்படின்னா பாரதிராஜா சார்ட்ட. அது உங்களுக்கு பின்னால் அது எப்படி இருந்தது, உங்களுக்கு என்னது? நம்ம பாரதிராஜா சாரே ஒரு பெரிய லெஜெண்ட். ஒரு கில்ட்டாக அதை ஃபீல் பண்ணிக்கிட்டு இவ்வளோ அனுபவம் கிடைச்சிருக்குமான்னு நம்மளுக்கு தெரியல. அவரோட இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸும் நான் எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும். ஓகே. எல்லாம் அவர் ஷூட் 16 வயதுல எடுத்த சிவசமுத்திரால இருந்து எல்லா இடத்தையும் எனக்கு போய் காமிச்சிட்டாரு. அப்படி அந்த ஷூட் லொக்கேஷன்லாம் இது பண்ணாரா? அவர் எல்லாரும் அசிஸ்டன்ட் டைரக்டர் புதுசாக சேர்ந்தாங்கன்னா எல்லா இடம் கூட்டு போய் காமிச்சிருவார். 16 வயதுல எடுத்த இடத்த போய் காமிச்சிருவார். ஓகே. எல்லாரும் அது தேனின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது சிவசமுத்திரா, மைசூர் பக்கத்தில். ஓ, அங்கதான் காவேரி, அது மைசூர் தலைக்காவேரி உருவாகிற காவேரி உருவாகிற இடம் அது. ஓகே. அங்கே தான் 16 நிலை. ஓகே. எல்லாத்துக்குமே அந்த மாதிரி அசிஸ்டன்ட் கட்டுவார். நான் தான் கடைசி அசிஸ்டன்ட் டைரக்டரா. நீங்கள் தான் ஒரு கடைசி அசிஸ்டன்ட் டைரக்டரா நான் தான். ஓகே. இப்போது அவரோட பயணிச்சிருக்கீங்களா? 2017 கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் இல்லை? 2017 2005 வரை 4 வரை இருந்தேன். 2024 வரை 24 வரைக்கும் கூட இருந்தேன். டே நைட் நான் தான் கூட இருந்தேன். ஓகே. 25 நான் ஒரு படம் பண்ண வந்துட்டேன் தனியாக டைரக்டரா. மிஸ்டர் கிரிக்கெட்னு சொல்லி சார் தான் வந்து ஆண்டகனிஸ்டாக அதில் நடித்தார். அவரோட கடைசி படமும் இதுதான், மிஸ்டர் கிரிக்கெட். அவர் தான் ஆண்டகனிஸ்டாக நடிச்சிருக்காரு. வில்லனா நடிச்சார். படம் முடிஞ்சிருச்சா? ஷூட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் எப்படியாவது ட்ரெய்லரை போய் காமிச்சிடலான் இருந்தேன். ஒரு 5 டேஸ் முன்னாடி தான் ட்ரெய்லரே ரெடி ஆச்சு. இல்லை முடியல, காட்ட முடியல. அவர் பார்க்கவும் போயிட்டு. இப்போ அவருடைய கடைசி படமும் அதுதான். உங்களுடைய முதல் படம், அவருடைய கடைசி படம். சார் தான் இதை வந்து எடுத்து டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு படத்தை. ஸ்டார்டிங் ஐ மீன் எந்த மாதிரி சொல்கிறீங்க? ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி. ஆமாம், சாரு கொஞ்சம் கதை இது பண்ணி நாங்கள் பண்ணி பிளான் பண்ணது. இல்லை நீ போய் பண்ணுன்னு சாரோட ஃப்ரெண்டு சார் வந்து கை காமிச்சு விட்டார். அவங்க தான் வந்தாங்க, வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணது கிரிக்கெட் பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் திரும்ப லப்பர் பந்து வந்துருச்சு, ப்ளூ ஸ்டார் வந்துருச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு நீ இதெல்லாம் அதெல்லாம் மாத்திரான்னு ஸ்கிரிப்டில் எல்லாம் நிறையா ஹெல்ப் பண்ணார். இது என்னை இப்படி கொண்டு போய் இப்படி முடிச்சிரு அப்படிலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஸ்கிரிப்டில். ஓகே. ஒரு ஆக்டராக அவர் நிறைய விதமாக பார்த்துட்டோம். அப்படிங்கும்போது ஆண்டகனிஸ்ட்னா எனக்கு டக்குன்னு அப்புறம் ஆயுத எழுத்து டைம் அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் அதுதான் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நடித்த முதல் படமும் இல்லை, நடித்த படம்னா நீங்கள் அதை விட. ஆனால் ராக்கியில் பண்ணியிருக்காரு. பட் முதல்ல அவர் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நடிச்சதுன்னா ஆயுத தான். அதுக்கு முன்னாடி சின்ன கேமியோவாக வருவார், டேரக்டராகவே வருவார். பாலச்சந்திர சாரும் பாரதிராஜ் சாரும் ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஒரு ஆக்டராக. ஓகே. பட் அதில் தான் ஒரு நெகட்டிவாக ஆயுத எழுத்தில் அது ஒன்று பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் அவரோட கடைசி படமும் ஒரு நெகட்டிவ் ஷேட்லேயே தான் இருந்திருக்கு. என்னென்ன விஷயங்கள்லாம் பாரதிராஜா சார்ட்ட நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் என் வாழ்க்கையிலே அப்படின்னா என்னென்னலாம் சொல்லுவீங்க நீங்கள்? சொல்கிறது வரும்போது அவர் தான் வராரு சாரு. இன்னும் எவ்வளோ விஷயங்கள், ஒரு படம்ன்றது சினிமா அவ்வளோ லோ பண்ணார். 24 hours இருக்கணும், 6 மணிக்கு எல்லா வேலையும். லாஸ்ட் அவருக்கு நான் சேரும்போதெல்லாம் அவர் படம் பிரச்சனைகளை விட அரசியல் பிரச்சனை நிறையா இருந்துச்சு. காவிரி பிரச்சனை, நான் சேரும்போது காவிரி பிரச்சனை, அப்புறம் ஏகப்பட்ட ப்ரொட்டஸ்ட்டுக்காக போயிட்டு இருந்தோம். ஐபிஎல் போராட்டம், ஒரு பரபரப்பாகவே இருந்துச்சு அந்த இடம். அப்போ சார்கிட்ட ஒரு அசிஸ்டண்டாக இருந்துட்டு என்னென்ன ஷெடியூல் பண்ணுறது, யாராவது கால் பண்ணால் இங்கே போங்க அங்கே பண்ணுறது, அதுவே எங்களுக்கு 1 வருஷம் ஓடிடுச்சு அது அந்த போராட்டம் அதுன்னு. ஆனால் சார் என்ன ஆனாலும் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டா போதும். அவரோட படத்தை போட்டு காமிச்சிட்டு ஒரு 3 hours போட்டுட்டு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவார். இந்த படத்தை, இந்த ஷாட் நான் ஏன் வச்சேன், ஏன் இந்த இடத்துல க்ளோஸ்அப் இருந்திருக்கு, ஏன் இங்கே இளையராஜா சார் ஏன் மியூசிக் வாசிக்கல, ஏன் எல்லா விஷயங்கள் 16 வயதுலேருந்து எனக்கு லாஸ்ட் மீண்டும் ஒரு மரியாதை வரைக்கும் சொல்லி காமிச்சேன். ஆனால் அவரு கூட 16 வயதுல மட்டும் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 தடவை பார்த்துருப்பேன். 30 வாட்டி. அவர் கூட சார் வீட்டில் நீலாங்கரையில் தேட்டர் இருக்குது.
அந்த ஒரு எனக்கு தெரிஞ்ச 16 நான் ஒரு 30 தடவை பார்த்துப்பேன் சார் சொல்லி சவுண்ட் இல்லாமல் பார்த்தேன் படத்தை மீட் பண்ணி. அது நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல சவுண்ட் இல்லாமல் ஒரு படத்தை அது பார்க்கணும். ஏன் சார் நான் சார்ட்டையும் கேட்டேன், ஆ உனக்கு வந்து டெக்னீஷியனாக உனக்கு தெரியும் ஏன் இந்த இடத்துல வந்து கட் பண்ணியிருக்காங்க, இங்கே சவுண்ட் இருக்குது, ஏன் இங்கே சவுண்டு வந்துச்சுன்னு. வெறும் சவுண்டு மட்டும் வச்சு ஒரு வாட்டி பார்ப்போம், அப்புறம் மியூசிக் இல்லாமல் பார்ப்போம். நிறையா அதிலலாம் எனக்கு நிறையா சொல்லி கொடுத்தாரு சார். ஓகே. அவர் வீடு ரொம்ப பெரிய வீடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்னென்னலாம் இருக்கும் அவர் வீட்டில்? ஐ மீன் இப்போ நீங்கள் சொன்னீங்க ப்ரிவியூ தேட்டர் மாதிரியே பெரிய அளவில் எத்தனை பேர் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும்? நீலாங்கரை வீட்டில் வந்து ஒரு 30 பேர் 40 பேர் பார்க்கலாம். ஆனால் பிரிக்கில் இருக்குது தேனாம்பேட்டையில். அது அவர் வீடா? ஆஃபீஸ். ஓகே. அதுதான் கியூபோர்டு இருக்கிறது. ஓ, அங்கே வந்து ஒரு 200 பேர் 250 பேர் உட்காந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு மினி தேட்டர். அது வந்து ப்ரிவியூ வந்து யாருக்காவது சார் படம் போடுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் அங்கே தான் பண்ணுவோம். வடச்சென்னைலாம் ரஷ்ஷோட நாங்களாம் பார்த்தோம். வடச்சென்னை படத்தை அமீர் சார் போட்டு காமிச்சாரு. அது ஒரு 1 இயர்க்கு முன்னாடி. இப்போ நம்ம அமீர் சார் போர்ஷன் வந்து 40 நிமிஷம் பார்க்குறோன்னா நான் 2 மணி நேரம் பார்த்தோம். படம் அப்போ எவ்வளோ நேரம் இருந்தது? அது 5 மணி நேரம் இருந்துச்சுங்களா. ஆனால் சார் வெற்றி சார் வந்து சார்கிட்ட சொன்னார், சார் இப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் சார் அப்படின்ட்டு. ஒரு 1 மந்த்தில் சாருக்கு ஒரு எடிட் வெர்ஷன் ஃபுல்லாக படத்தை போட்டு காமிச்சிட்டார் வடச்சென்னை. ஓகே. பார்த்துட்டு சார் எப்படி 5 மணி நேரம் படத்தை எப்படி இப்படி கொண்டு வந்துடலாம் சார் பேசி அப்படியே நான் அவங்க கற்றுக்குறேன். நம்மளாம் பின்னாடி தான் பக்கத்தில் சொன்னாரா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு ஏதாவது இன்புட்ஸ் கொடுத்தாரா? ஓகே. என்ன பண்ண போகிறோன்னு அவர் சொன்னார் வெற்றி சார். நாங்களும் பக்கத்தில் இப்போ இங்கே நின்றுப்போம் பேசும்போது பக்கத்தில் என்னென்ன இப்படி அவங்களாம் இப்போ லெஜெண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்லை, இப்படிலாம் சினிமாவை கொண்டு வரணும் எடுக்கணும். 5 மணி நேரம் எடிட்லேயே இருக்குன்னா இது எப்படி கொண்டு வந்து 2.25 மணி நேரம் கொண்டு வந்தாருன்னு பார்க்கும்போது படத்தை எங்களுக்குலாம் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி போட்டு காமிச்சார். சார் பார்த்துட்டு 2 நாள் தூங்கவே இல்லை சார். வடச்சென்னையோட அசுரன் தான் சார் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம். எப்படி பண்ணணும் அந்த கேரக்டர் பண்ணியிருக்கணும்னு ஸ்டேஜ்லேயே சொன்னார் விகடன் சார். என்ன கேரக்டர்? சிவசாமி கேரக்டர். சிவசாமி கேரக்டர் சார் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஓகே. எல்லாம் சொல்லுவார் நைட்டு எல்லாருக்கும். அவருக்கும் 6 மணிக்கு மேலே போயிட்டா அவர் எங்கள் கூட தானே ட்ராவல் பார்த்து வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, அவங்க ஃபேமிலி தனித்தனியாக இருப்பாங்க. எங்கள் கூட எல்லாம் கூட வேலைக்காரங்க தான் இருப்போம் ஃபுல்லாக. எல்லாருமே இப்படி உட்காந்துப்போம். சார் படம் போடுறாரு, அப்படியே படத்தை பார்த்துக்கிட்டு எங்களுக்கு ஃபுல் எல்லாம் அவர் படம் மட்டும் இல்லை, அவருக்கு இன்ஸ்பயர் ஆன படங்கள் எவ்வளோ விஷயங்கள். ரியான்ஸ் டாக்டர் நிறைய ஏகப்பட்ட படம் இருக்குது. அதெல்லாம் எனக்கு சாரே ஃபுல்லாக இருக்காரா இப்போ அவர் சொன்ன விஷயங்கள்லாம் எதுவும் வரமாட்டேங்குது, ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. ஈவன் அதனால தான் விடுதலை படத்தில் விஜய் சேதுபதி சார் நடித்த கேரக்டர் அவர் தான் நடிக்க வேண்டியது. சார் தான் நடிக்கிறது. டெஸ்ட் ஷூட் எடுத்து நாங்கள் எல்லா லொக்கேஷனுக்குலாம் போயிட்டோம். சத்தியமங்கலத்துக்கு மேலே கடம்பூர்னு சொல்லு. ஆனால் அதுக்கும் மேலே ஒரு வண்டியில் எதுவும் கூட்டு போயிட்டு வரணும். அது நாங்கள் தூக்கிட்டு போகிறோம். பேரலாக ஜிவி சார் படம் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அதனால அந்த கிளைமேட்லேயே சாருக்கு சரியாக வரல. அதுக்கும் மேலே போனால் ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு வெற்றி சார் வந்து சார் சாரி சார் நம்ம நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணலான்னு சொல்லி டிஸ்கஷன்லாம் போச்சு. அது அப்படியே நின்றுச்சு. ஓகே. 2024 வரை கூட இருந்தீங்க? 24 வரைக்கும் கூட கம்ப்ளீட்டாக. அது வரைக்கும் அவர் எப்படி இருந்தார்? ஃபுல்லாக எப்போதுமே அந்த ஆக்டிவாக அந்த மாதிரி? ஆக்டிவா. ஐயோ சார் 2 மணி வரைக்கும் படம் பார்ப்பாரு. நைட் 2 மணி வரைக்கும் 3 படம் பார்த்துருவார் கம்பல்சரி. ஒரு நாளைக்கு 3 படம். மதியம் ஒரு படம் பார்த்துருவார், பார்த்துட்டு தூங்கிடுவார். திரும்ப 7 மணிக்கு ஒரு படம் பார்த்துருவார். அப்படியே போச்சுன்னா இன்னொரு நான் தூக்கம் வரலன்னா இன்னொரு படம் பார்ப்பார். எந்திரிச்சு 5 மணிக்கு வாக்கிங் எந்திரிச்சுறாரு. ஒரு 3-4 மணி நேரம் தான் தூக்கம் இருக்கு. சினிமா போகணும் ஆக்டிவாக. ஓகே. இப்போது அவரோட உடல் ரீதியாக அவருக்கு அந்த டைம் மனோஜ் அவர்களோட இறப்புக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு தடவை ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஜாண்டிஸ் வந்துருச்சு. திருச்சிற்றம்பலம் படம் ரிலீஸ் ஆகுது. நாங்கள் தேனியில் ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்குறோம். சார் சிரித்து பயங்கரமாக நாங்கள் படம் அப்போ தான் பிக்கப் ஆகுது. பார்த்துட்டு தனுஷார் சார் நம்ம இங்கே சென்னை வாங்க நம்ம போய் பார்த்துடலான்னு சொல்கிறார். ஃப்ளைட்டு அங்கேருந்து வரோம். அங்கேருந்து சாருக்கு ஷிவரிங் ஆயிடுச்சு. பயங்கர ஷிவரிங் ஆகி மதுரை அப்போலோவில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோன்னா சாருக்கு ஜாண்டிஸ் சொல்லிட்டாங்க. அப்படி அங்கேருந்து நானும் சார் மட்டும்தான் ஃப்ளைட்டில் வரோம். வந்துட்டு சாருக்கு ஃப்ளைட்லேயே ஷிவரிங். அப்புறமா கொண்டு போய் எம்ஜிஎம்மில் இருந்து 3-4 months இருந்தார், ஹாஸ்பிட்டல்லே இருந்தார். ரொம்ப இருந்து திரும்ப வந்துட்டார். திரும்ப கம்பேக் வந்து திரும்ப அதே மாதிரி ஆக்டிவில் வந்துட்டார். இப்போ 3 படம் பார்க்குறாருன்னு இப்போ 5 படம் ஆயிடுச்சு. அது நாங்கள் கூட இருந்து பார்க்கும்போது 20 என் படத்தில் நடிக்கும்போது அவ்வளோ ஆக்டிவாக. அது நாங்கள் ஒரு மணி வெயிலில் சார் ஒரு மொட்டை கிரவுண்டு சார் 1 மணி நீங்கள் எப்படி சார் அப்படின்னு கேட்டேன். அப்படியே 1 மணி வெயிலில் அப்படியே நடந்து 12-16 டேக் வாங்கி திரும்ப போய் நடித்தார். இதெல்லாம்
அவ்வளோ அப்படி இருந்து வந்து ஒரு ஆக்டிவாக அந்த வாக்குலேயே இருக்கும். நீங்கள் பார்க்க நான் காமிக்கிறேன். ஓகே. இப்போ எப்போ ரிலீஸ் பண்ணுற பிளானில் இருக்கீங்க? தெரியல. இப்போ அப்படியே பிளைண்ட் ஆகிட்டேன் ஃபுல்லாக. என்னதான் பண்ணுறதுன்னு. இல்லை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு? ஃபுல் கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகே. இப்போது மனோஜ் அவர்களுடைய இறந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் அவர்கிட்ட பேசுனீங்களா? ரெகுலராக போகிறதா இருந்ததா? ரெகுலராக போகல. அது பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சார் இப்படி போய் பார்க்க என்னென்ன பார்த்துட்டு வரது அவ்வளோ. ஓகே. அதுக்கப்புறம் அவருக்கு கான்டாக்ட் யாருமே அவ்வளோவா இல்லை. ஐ மீன் அதுக்கப்புறமே அவர் எங்கேயுமே வெளியவே வரல. நான் பார்க்கவும் இல்லை. அது விஷயத்தில் எதுவுமே கலந்துக்கல, யார்கிட்டையும் பேச மாட்டார். ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க மட்டும்தான். சித்ரலட்சுமி சார் வருவாங்க, ராதிகா மேடம் வருவாங்க. அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க மட்டும்தான் சார் போய் பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே. ஒரு வாட்டி கங்கை அமரன் சார் கூட போயிட்டு அவருக்கு பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாரு. ஆனால் அப்போ கூட அவர் அமைதியாக உட்காந்து மட்டும் தான் இருந்தார். ஆனால் சார் இறந்து 2 மாதம் கழிச்சு. ஆமாம். இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக அவரை பார்த்து நேரடியாக பேசினது எப்போ? 6 months இருக்கும். 6 months இருக்கும். என்ன காரணத்துக்காக போய் பார்த்துருந்தீங்க அவரை? நான் பார்க்க வீட்டிலலாம் போய் பார்க்கல. நீலாங்கரையில் ஒரு பழமேறு சோலைன்னு ஒரு ஷாப் இருக்குது. அங்கே வந்துடுவார் எப்பயுமே. அவரு ஒரே இடத்துல இருக்க மாட்டார் எப்பயுமே. நாங்கள் இங்கே இருந்தால் போய் தேனி போயிடுவோம், தேனியிலேருந்து இங்கே வருவோம், கம்பம் போயிடுவோம். ஒரு இடத்துல இருக்கவே மாட்டார். எப்போவுமே ட்ராவல் காரில் தான் பண்ணுவாரா? இல்லை கார் தான். திருச்சி வரைக்கும் இங்கேருந்து தேனியிலேருந்து கார் எடுத்தால் திருச்சி வரைக்கும் அமைதியாக வருவார். அந்த வத்தலகுண்டை தாண்டினோன்னு அவ்வளோ ஒரு எனர்ஜி ஆயிடுவார். ஏன்னா அவருக்கு அந்த ஊர் அந்த இதை தாண்டினோன்னு ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணிடுவார், கிளாஸ் திறந்துடுவோம், ஸ்மெல் பண்ணிகிட்டே வருவார் தேனி வர்ற வரைக்கும். அதெல்லாம் எங்களுக்குலாம் ரொம்ப எல்லாருக்கும் தெரியல. நான் கூட இருந்து புதுசாக பார்க்குறோம் எப்படி. அதெல்லாம் ரொம்ப இதாக இருந்தது. 6 மாதத்துக்கு முன்னாடி பழமேறு சோலையில் பார்த்து, என்னடா எப்படி இருக்க அப்படின்னாரு. என்னெல்லாம் தெரியுதா, யாருன்னு தெரியுதா, மறந்துட்டிங்களா அப்படின்னாரு. சார் இல்லை சார், பார்க்குறது கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி என்ன கஷ்டம் என்னான்னு சொன்னோன்னே அப்புறமா கொஞ்ச நேரம் தான் பேசணும். பேசிட்டு சரி வா வீட்டுக்கு வா, நான் கூப்பிட்றேன் வா, நம்ம அடுத்து ஒரு படம் பண்ணுவோம் வா, ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம். 6 மாதம் முன்னாடி சொன்னார் சார். 6 மாதம். ஓகே. 3 மாதத்துக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்காரு. ஜெயராஜ் சார்கிட்ட சொல்லியிருக்காரு. ஓகே. படம் பண்ணுவோம் வா, ஒரு படம் பண்ணணும். உடல் ஒத்துழைக்காமல் போயிடுச்சு. ஆனால் எனர்ஜியாக இருந்தார். அது நீங்கள் வந்து முதல்ல அவர் கையில் அவார்டு வாங்கியிருக்கீங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்டயே அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துருக்கீங்க. மிகப்பெரிய ஒரு லெஜெண்டரி டைரக்டர்கிட்ட கடைசி அசிஸ்டண்ட் அப்படின்ற அந்த பேர் கடைசி வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கும். பெருமையாக சொல்லிப்பீங்க. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுருக்கீங்க. அப்படிங்கும்போது அவரோட உங்களுக்கு உங்களோட ஃபேமிலிக்கு அப்புறம் நிறைய மெமரிஸ் அவர்கிட்ட இருந்திருக்கும். ஏன்னா ஒரு 7 வருஷம் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும்போது 20 வருஷத்துக்கு மேலே கூட டே நைட் இருந்தது. நான் 25 பர்த்டேக்கு கண்டினியூவாக அவர்கிட்ட தான் போய் விஷ் வாங்கியிருக்கேன். நான் என்னோட ஃபேஸ்புக்லேயே போட்டிருப்பேன். 2024 வரை நான் அவர்கிட்ட விஷ் வாங்கிட்டு இருந்தேன். 25, 26 மட்டும் வாங்கல. ஓகே. இப்போது ஒரு நீங்கள் வீட்டில் நார்மலாக இருந்திருப்பீங்க. அந்த டைமில் பாரதி ராஜா சார் இறந்துட்டார் அப்படின்னு அந்த விஷயம் கேட்டபோது உங்கள் மைண்டில் என்னென்னலாம் ஓடிட்டு இருந்தது? எனக்கு முடியல. நான் 5:30க்கு நான் கோயம்புத்தூர் போயிட்டு படம் விஷயமா ஒருத்தர் போய் பார்த்துட்டு வந்தோம். எனக்கு 2:30க்கு கால் வந்துச்சு. ஆனால் எடுக்கவே இல்லை. அது ஒரு அன்டைம் கால் வந்தாலே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். ஒரு மாதிரி. யார்கிட்ட வந்தது உங்களுக்கு கால் வந்துச்சு? அது ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்துச்சு. சரி அதே நம்பருக்கு 5:30க்கு எடுத்து ஒரே ரிங்கில் எடுத்துட்டாங்க. இப்படி இருக்குங்க இப்படி என்னன்னு சொன்னோடனே நான் வீட்டுக்கு போயிட்டேன். நான் பஸ்ஸுலேருந்து இறங்கணுன்னே அப்படியே ரேப்பிடோ துறைப்பாத்தில் இறங்கணுன்னா ரேப்பிடோ புக் பண்ணி தாங்கலை. சளி ஊற்றுது, மூக்கில் தண்ணி இது. ஐயோ இதெல்லாம் கனவு தானே, சும்மா தானே, சார் சும்மா தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். வீட்டில் அவ்வளோ இருந்தார். என்ன பேசுறது அப்படியே நான் வெளியில் வந்துட்டேன். ஒரு 6 மணிக்கு வந்து சீமான் சார் ஃபஸ்ட்டு வந்துட்டார். வந்துட்டு சார் பிடிச்சிட்டு அப்படி போயிட்டார். அவர் சார் அப்படியே ஐஸ் பாக்ஸில் வைக்கும்போதெல்லாம் அவருக்கு இந்த உலகத்தை விட்டு நான் கூட இருந்தேன். எனக்கு தெரியும். அவர் எப்போ தூங்கும்போதும் எந்திரிக்கும் போது சொல்லுவார், பயமாக இருக்குடா அந்த உலகத்தை விட்டு நான் அந்த தேனியை விட்டு போயிடுவேணும், இந்த இடத்தெல்லாம் பார்க்காம போயிடுவேணும். சார் காலையில் எந்திரிச்சோன்னே பூஜை பண்ணிடுவார். பூஜை பண்ணோடனே நம்ம பூஜைனா நம்ம சாமி நம்ம நல்லா இருக்கணும் அப்படிலாம் நம்ம வேண்டும். அப்படிலாம் இல்லை. அவர் அந்த பூஜையிலே சிவசமுத்துரா, தேனி, கம்பம் ஊர் பேராக சொல்லுவார். இந்த ஊர் எல்லாம் நம்ம எனக்கு அவ்வளோ கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி. அப்படியே இப்படி ஒருத்தராக இவ்வளோ நேசிச்ச நம்ம ஒரு எல்லாரையும் அவ்வளோ லவ் பண்ண ஆளை நம்ம பார்த்ததில்லை. நான் தெரியாமல் ஒரு வேளை அங்கே முருகா சார் போயிருந்தா அங்கே இப்படி ஒரு லைஃப் விட்டு போனோன்னு எனக்கு அவர் பர்சனலாக என்னை அப்படி பார்த்துக்கிட்டாரு. நான் இப்பயும் ப்ரே பண்ணுறது அதுதான். அவ்வளோ ஒரு வாழ்க்கை எப்படியோ இருந்த ஒரு எங்கேயோ ஒன்று பையனை இப்படி தூக்கிட்டு வந்து இப்போ என்ன வேணும், என் தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணி வச்சதுலேருந்து எவ்வளோ விஷயம்
நல்லது கெட்டது இதெல்லாம் தப்புடா, இதெல்லாம் ரொம்ப தப்புடான்னு சண்டை போட்டு போயிடுவேன், கோச்சிக்கிட்டு போயிடுவேன், திட்டிடுவார். 3 படம் கண்டினியூவாக பார்க்குறாரு. தூங்கல 5 மணிக்கு வாக்கிங் எழுந்திரிச்சு எங்களுக்கு கூப்பிட்டு போவார். உங்களையும் கூட்டு போயிட்டு ஆனால் நான் 2 நாள் ஒரு நாள் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு ஓடிட்டேன். நான் அப்புறம் நடந்து வந்துடுவார். நடந்து வந்து இந்த பையனை தான் கூப்பிட்டுட்டு வருவார் வீட்டுக்கு. வந்தோடனே அவன் எங்கே அவன் அப்படின்னா நான் வீட்டுக்குள்ள ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சுப்பேன். இன்னும் அவன் வரக்கூடாது, என் மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாது அவன். இப்போ என்ன ஆச்சு, எதுக்கு ஓடிட்டான்? ஒரு பல சினிமானா ஹர்ஜ் இருக்கணும்டா, வெறி இருக்கணும்டா, ஜெயிக்கணும்னா. இப்படி இருந்தால் தூங்கிக்கிட்டே இருந்தால் எப்படி இது பண்ணுவீங்க? எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்டையும் எனக்கும். ஆனால் எனக்கு ஒருவேளை ஸ்பெஷலாக இருந்தாரான்னு எனக்கு தெரியல. கடைசி டைமில் கூட இருந்த இவங்களுக்கெல்லாம் தெரியும் என்னை எப்படி பார்த்துக்கிட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் போய் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. என்ன அவ்வளோ பெரிய லெஜண்ட் டைரக்டர் யாராவது அப்படி கோச்சிக்கிட்டு அப்படி இருக்க முடியுமா? இந்த படம் பிடிக்கல சார், வேணாம் சார்ன்னு சொல்லி ஸ்கிரிப்டுக்கு சண்டை போடுவேன். நீ சின்ன பையன், உனக்குன்னா தெரியும்னு சொன்னேன். இல்லை சார், இதெல்லாம் கோச்சிட்டு போனோன்னு திரும்ப அதை கன்சிடர் பண்ணுவார். யோசி, இதெல்லாம் தப்பாக இருக்குது, இதெல்லாம் பாரு. அப்படிலாம் யோசிக்கிறது, நம்ம ஒரு சின்ன பையன் ஏதோ ஒன்று சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு வேணும், பேச விடணும்ல. அதெல்லாம் சீமான் சார் வந்து ஆரம்பத்துலேருந்தே அவர் கூட எப்போதுமே அப்பா அப்பான்னு தான் அவர் அட்ரஸே பண்ணுவார். ஈவன் அவரோட அந்த கடைசி நாளில் கூட அந்த சடங்குலேருந்து எல்லா நேரமும் ஒரு காலையிலேருந்து ஒரு அவ்வளோ நேரம் 6 மணிக்கே வந்துட்டார் வீட்டுக்கு. 6 மணிக்கு வந்து சார் தான் ஐஸ் பாக்ஸில் தூக்கி அடிச்சு. எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள அந்த ஒரு நெருக்கம்? ஏன்னா அவரும் ஒரு பையன் தான் சொல்லிட்டு இருப்பாரு. அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியில இருந்து பசுமை, அது நம்மளுக்கு தெரியல. அது ஆனால் 2017 ஓகே நாங்கள் அந்த இது தெரியும், அந்த பாலிடிக்ஸ் ப்ரொடெஸ்ட் விஷயத்துலேருந்து சாரும் அவ்வளோ லவ் பண்ணார் சீமான் சார். பாலிடிக்ஸ் சார் எந்த அரசியல் ஸ்டேஜ் ஏறவே மாட்டார். நாங்களாம் ப்ரெஷர் பண்ணி சாரை கூப்பிட்டு போகலாம். அங்கே போய் ஸ்டேஜ் ஏறி எல்லா கேண்டிடேட்ஸும் அனௌன்ஸ் பண்ணுற அந்த இதில், அப்புறமா கொடி ஏற்றுனதில் நிறைய பேர் சொன்னாங்க அவர் கடைசி டைமில் பார்த்துக்க ஆள் இல்லை, அவர் இறந்ததே யாருக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் இல்லை சார், அதெல்லாம் நம்ம ரூமர்ஸ் அதெல்லாம். ஓகே, வேலையாட்கள்னா எத்தனை பேர் இருப்பாங்க அந்த வீட்டில்? நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா? இல்லை, இப்போ அவர் இறந்த டைம் கூட 5 பேர் 6 பேர் இருந்தாங்க. ஓகே, நர்ஸு எல்லாருமே இருந்தாங்க. நர்ஸ் இருந்தாங்க, வாட்ச்மேன் இருக்காங்க, சமையல்காரவங்க 2 பேர் இருக்காங்க. அதெல்லாம் வீடு எல்லோரும் சார் பார்த்துக்கிறதுக்கு எல்லோரும் ஆள் இருந்தாங்க. ஓகே, சரி சார். இந்த ஒரு விஷயத்தில் நான் லைஃப்பில் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னா என்ன விஷயம் நீங்கள் சொல்லுவீங்க? வாய்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் நாங்கள் உட்காந்துருப்போம், ஒரு படம் பார்த்துட்டு இருப்போம், நாங்கள் இங்கே இருப்போம், டேய் வாங்கடான்னு அந்த வாய்ஸ் வரும். அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அந்த வாய்ஸ். சீரியஸாக அவர் ரொம்ப வாய்ஸே ஒரு மாதிரி கண்ணீர், டேய் என்னடா அப்படின்னு கோவமே படமாட்டார். அவ்வளோ பெரிய தப்புலாம் பண்ணியிருக்கோம் எல்லோரும். சின்ன பையன் பொறுமையாக உட்காந்து அதெல்லாம் தப்பு. ஆள் இருக்கும்போது ஒன்று பேசிடுவார், அவங்களாம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள்கிட்டலாம் கூப்பிட்டு தனியாக பேசுவார். அதெல்லாம் காது இன்னும் அப்படியே இருக்குது அதெல்லாம். இப்போ சார் கூட இவ்வளோ வருஷம் இருந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, அதுவும் பர்டிகுலராக அவர் அந்த பொலிட்டிக்கல் ஸ்பீச் இதெல்லாம் வந்து நிறைய கான்ட்ரவர்சியுமே இருக்குது. அதை பர்சனலாக வீட்டில் வந்து உங்கள்கிட்டலாம் ஷேர் பண்ணியிருக்காரா? ஏன்னா ரஜினி சாரை பற்றிலாம் அவர் நிறைய பேசியிருக்காரு. அதெல்லாம் வீட்டில் வந்தப்போ என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காரு? இது 2018 நினைக்கிறேன், 18 19 தெரியல. ஐபிஎல் ப்ரொட்டஸ்ட் மெரினா அந்த ரோட்டில் நடந்து சில கட்சி வந்து போலீஸை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ரஜினி சார் வந்து ட்வீட் போட்டிருந்தார். அதுக்கு சார் அடுத்த நாள் வந்து பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிட்டார். என்ன போட்டிருந்தார் ஆக்சுவலாக ரஜினி சார்? அது காவல்துறை இப்படி இது அந்த ஒரு விஷயம் போட்டிருந்தார், ஸ்ட்ரைக் ஆகல. அதுக்கு வந்து அடுத்த நாள் சார் வந்து ரொம்ப ரியாக்ட் ஆகிட்டார். சாரை திட்டி பேசிட்டார், ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டார். அதுக்கு பேசி முடிச்சிட்டோன்னே அந்த ஒரு எமோஷனில் பேசிட்டாரு. ப்ரெஸ் மீட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் பிரிக்கிலேருந்து வீட்டுக்கு வந்தோம், எல்லோரும் வெளில இருக்குன்ட்டார். நானும் அப்புறம் கூட 2 பேர் இருந்தோம். ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டார் சார். அந்த வார்த்தை தப்பாக சொல்லிட்டனோ, இது காயப்படுத்தும்ல, அவரை கஷ்டப்படுவார்ல, என்ன பண்ணுறது வந்துட்டு சார் அழுதுட்டார் கொஞ்சம். அவர் நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர். இந்த வார்த்தை ரொம்ப, அப்புறம் ரஜினி சார் பொலிட்டிக்கலில் வர்றத டைம் அது நம்ம எமோஷனலாக நம்மளை கிள்ளி விட்டுறாங்க. நம்ம இப்படி பேசிட்டோமே, இது எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கும். நான் வேணால் கால் பண்ணி பேசிடுவா, சொல்லிடுவா, இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிடுவா அப்படின்னு ஒன்று கூட இருந்தேன். சார் வேணாம் சார், அது தப்பாக போகும் சார், வேணாம் சார். சாரி, அது வந்து என்றைக்காவது அவர்கிட்ட ஒரு சாரி கேட்டுன்னு இருந்தார். அப்புறமா ரஜினி சார் வந்து ஹைதராபாத்தில் உடம்பு முடியாமல் அட்மிட் ஆகிட்டார்.
சார் வந்து இதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்லிட்டு 2020 நினைக்கிறேன். சார் வந்து இதுக்கப்புறம் நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லி அறிக்கை கொடுத்துட்டாரு. அவர் என்னோடய உடல்நிலை சரியில்லைன்னு வர முடியும். உடனே சார் இங்கேருந்து கால் அடிச்சிட்டார். நான் தான் அடிச்சு கொடுத்தேன் சார். ஹைதராபாத்துக்கு அடித்து சாரி, வெரி வெரி சாரி, நான் ஹார்ட்டில் சொல்கிறேன், வேணாம், உன் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு உன்னோட ஷார்ட் டெம்பருக்கு அரசியல் செட் ஆகாது அப்படின்னு சார் பேசி. யார் சொன்னா? சார் சொன்னார், ரஜினி சார்ட்ட. ரஜினி சார்ட்ட ஹெல்த்து பார்த்துக்கோங்க, நீங்களாம் தமிழ்நாட்டோட பொக்கிஷம், இழந்துடா நம்மளாம் இருக்கணும், நம்மளாம் நான் ஏதாவது உனக்கு கஷ்டப்படுத்தி இருந்தால் ரொம்ப ரொம்ப சாரி சாரி சாரி. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 சாரி கேட்டிருப்பார் சார். அவ்வளோ சார் இது ஒரு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு யாருமே பழி வாங்கணும் திட்டாருன்னா அவ்வளோதான், அடுத்த செகண்ட் மறந்துடுவார். அவர் அதுவும் இல்லாமல் பர்சனலாக மட்டும் இல்லாமல் பொதுவெளியிலேயே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு சாரின்ட்டு. அவர் ரொம்ப நல்லவர், அவரை நான் பேசியிருக்கேன், காயப்படுத்திருக்கேன், ஆனால் அவர் மனசில் வச்சுக்கிட்டே இப்படிலாம் சொல்லுவார். அதை நிறைய இடத்துல அட்ரஸும் பண்ணியிருக்காரு. ஆனால் லாஸ்ட் டைமில் இந்த ரஜினி சார் அந்த லெட்டரை படித்த உடனே சார் அடுத்த லெட்டர் 10 மணிக்கு வருதுன்னு நினைக்கிறேன், 10:30 அடிச்சிட்டார் சார். அடிச்சுட்டு வேணாம், நல்ல ஒரு கலைஞர், இப்படி பாலிடிக்ஸ் வரக்கூடாது, வேணாம் அப்படின்னு சார் பேசினார். ஹெல்த்து பாருங்கள் அப்படின்னு. ஓகே, அவரு சார் தேங்க்யூ சார், ஓகே 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 அவ்வளோதான் சார். சீரியஸ்லி ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் இந்த டைமில் பாரதி ராஜா அவர்கள் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிறைய பேருக்கு தெரியாத அந்த விஷயங்களாக இருக்கட்டும், அவரோட மெமரிஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி சார், தேங்க்யூ. சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.